குட் ஈவினிங் சார். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கா? அப்படியா? கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? என்னாச்சு? அந்த ராஜ்குமார் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்த கிரண் 3 நாள் முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவரை தானே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க? അഭിരാമി മേനോനാരാ? അവരെ ഈ കുട്ടി മരിച്ചാളുടെ ആരാ? ഉഡ്ബിയാ. അയാൾക്ക് വേറെ റിലേറ്റീവ്സ് ആരുമില്ല? ഇല്ലെന്നാ പറഞ്ഞു. വരാൻ പറയും. വരൂ. കുറച്ച് ദിവസം പഴക്കമുണ്ട്. These are his belongings. அவன் செத்துட்டானா ரியாஸ்? ஆமா சார். அவன் செத்தாலும் எனக்கு நிம்மதி தர மாட்டேன்றான்டா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிச்சு தரணும். அது வெளியே போச்சுன்னா நான் அவ்வளவுதான். நான் மாட்டினேன்னு வச்சுக்கோ, நீயும். சார், அவன் நம்ம ஆபீஸ்ல அபிராமின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க இருந்ததாக சொல்றாங்க. நம்ம அவளை விசாரிச்சோம்னா ஏதாவது கிடைக்கும்னு தோணுது. யோ, அதான் நானும் சொல்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும். அம்மா, அபி எங்க? ரூம்ல இருக்கா. அந்த ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டே இருக்கா. அவ ஏதாவது சாப்பிட்டாளா? நான் கேட்டேன். அக்ஷய் அவளுக்கு விஷப்பில்லான்னு பாருன்னு. மத்தியானம் கம்பல் பண்ணி கொஞ்சம் சாப்பிட வச்சேன். ഇത് എന്തൊരു ഇരിപ്പാ അബി? ഇങ്ങനെ ഇരുന്നാൽ ശരിയാവത്തില്ല. നീ നാളെ തന്നെ ലീവ് ക്യാൻസൽ ചെയ്ത് ഓഫീസിൽ വന്നോണം. ഞാൻ ഉടനെ ഒന്നും ഓഫീസിലേക്കില്ല. അവിടെ മുഴുവൻ അവന്റെ ഓർമ്മകളാ. ഇവിടെ പിന്നെ എന്താ അബി? ഞാൻ എപ്പോഴും ആലോചിക്കണം അവന്റെ യാത്രയെ കുറിച്ചാ. എന്നോട് പറയാണ്ട് ഇതുവരെ അവൻ എവിടെയും പോയിട്ടില്ല. അബി, എനിക്ക് നിന്റെ വിഷമം മനസ്സിലാവും. ബട്ട് യു ഹാവ് ടു അക്സെപ്റ്റ് ദ റിയാലിറ്റി. ഞാൻ വീട്ടിൽ പോവാ. എന്നിട്ട് അവിടെ തനിച്ച് പോയിരിക്കാനോ? ഇത്രയും നാളും തനിച്ചായിരുന്നല്ലോ. അതുപോലെ അല്ലല്ലോ ഇപ്പോ. എനിക്ക് വീട്ടിൽ പോയേ തീരും. കിരൺ എന്തിനാ എന്നോട് ഇത്രയും നുണ പറഞ്ഞതെന്ന് എനിക്കറിയണം. അല്ലാതെ എനിക്കൊരു സമാധാനം കിട്ടില്ല.